வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முந்திரி பருப்பு மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது முந்திரி பருப்பு மைசூர் பாக்கு. எல்லாமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு கப்பு, கடலை மாவு ஒரு கப்பு, 2 கப்பு சர்க்கரை, அதேமாதிரி 2 கப்பில் நெய். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் 2 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். இது 1 ஸ்ட்ரிங் பதம் வரணும். கடலை மாவு வந்து நீங்கள் அதே மாதிரி மைசூர் பாகுக்குனாலே கடலை மாவு வந்து நல்லா கடலைப்பருப்பை கொடுத்து அரைச்சி வாங்கி பண்ணினேன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினது வராதான்னு கேட்டால் வரும், பட் இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கரையிறதுக்குள்ளே இந்த முந்திரி பருப்பை நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதில் அதில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது 1 ஸ்ட்ரிங் பதம் வந்துருக்கு. இது சரியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இழுக்கிறது தெரியுது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் கடலை மாவை முதல்ல இதில் போட்டுடலாம். இந்த அரைச்ச முந்திரி பருப்பையும் இதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் 1 கப் நெய்யை விட்டுடலாம். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம விட்ட நெய் எல்லாத்தையும் அதை உறிஞ்சுன்னு எடுத்து சுத்தமாக அதில் நெய்யே இல்லை பாருங்க. இந்த மாதிரி மேலே பொரிஞ்சு வரா மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இன்னொரு கப் நெய்யையும் விட்டுடலாம். நம்ம எங்களுக்கு 2 கப்பு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா வந்துட்டு நீங்கள் 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் 1 கப்பு நெய்யுமா யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. பட் ரீஃபைண்ட் ஆயில் தவிர வேறு ஏதாவது யூஸ் பண்ணினேன்னா நல்லா இருக்காது. இது கடலை எண்ணெய்லாம் இதில் யூஸ் பண்ணிடாதீங்க. இது எப்படி மாமி பதம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா ஃபுல்லாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து ப்ரௌனாக ஒரு நேரத்தில் கூட இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் ஃபுல்லாக நுரைச்சுண்டு வெள்ளை கலரில் மாறும். அதுதான் பதம் இதுக்கு. இப்போ அங்கங்கே தான் உங்களுக்கு நுரைக்கிறது, அப்படி இல்லாமல் இது ஃபுல்லாகவே நுரைச்சிடும் அப்படியே. இன்னவே நான் இதுக்கு சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணினேன்னா தான் நல்லா ஒட்டாமல் அழகாக அதுவாக வரும். வேறு வழி கிடையாது. நான்ஸ்டிக்லேயே மாமி பழைய நாளில் பண்ணின்னு இருந்தா இல்லைன்னு நான் சொல்லலை. அந்தளவுக்கு இது நம்ம இப்போல்லாம் இருக்கலை இல்லையா. ஸோ நம்ம எங்கேயாவது அப்படி பேசிகிட்டே விட்டோன்னா அது தீஞ்சு போயிடும். அதுக்கு இந்த நான்ஸ்டிக் வந்து கரெக்டாக அது பண்ணிவிடும். மார்க்கெட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு எது சுலபமாக இருக்கோ அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுவும் 2வது கப்பு நெய்யும் ஃபுல்லாக இன்ஜின் எடுத்து உள்ள தெரியறதா உங்களுக்கு பார்த்தாலே. சுத்தமாக நான் எங்கே நெய் விட்டேன்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு ட்ரேயில் நீங்கள் ஒன்று பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க ரெடியாக. இதை எடுத்து டக்குன்னு கொட்டுற மாதிரி இருக்கணும். இதை அந்த ஸ்பாட்டில் வந்து பண்ணி வச்சுக்காதீங்க, முன்னாடியே பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது நிச்சயமாக சொல்கிறது, திருப்பியும் என்ன மாதிரி இருக்கிற வாளுக்கெலாம் சொல்லலை, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கோசரம் இதை நான் சொல்லின்னு இருக்கேன், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும். ஸோ உங்களுக்கு பதம் வந்து தெரியாமல் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறட்டும்.
அது வரைக்கும் அடுப்பு சின்னதாகவே வச்சுட்டு இதை கிளறின்றுங்க. அப்புறம் அது அழகாக செட் ஆன மாதிரி இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் கொட்டிடலாம். என்ன கேட்டேன்னா இது ரெடி ஆகிடுது. உங்களுக்கு ஃபுல்லாகவே கலர் மாறி ஃபுல்லாக நுரைச்சின்னு இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உருண்டையாக உருட்டை வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை கொட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு முன்னாடி நம்ம போட்டதுக்கும் இப்போ நமக்கு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம விட்ட நெய் எல்லாமும் இது சைடில் வருது தெரியுறதா உங்களுக்கு? இதுதான் பதம். இது பாருக்கும் நெய் எப்படி சைடில் வருது தெரியுறதா? இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிடலாம். இதை அடுப்பை அணைச்சிட்டு இது அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆற விடுங்க. அது செட் ஆனதும் இதை கட் பண்ணலாம். ஸோ இது நல்லா செட் ஆகிடுது. இது கட் பண்ணலாம். இப்படி பற்றில மைசூர் பாக் நல்ல சாஃப்டாகவும் இதாக இருக்குது, நல்ல ஜம்முன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா பீஸையும் எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட் மைசூர் பாக் ரொம்ப ஜோராக சாஃப்டாக ரெடி ஆகிடுது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைசூர் பாக் பிடிச்சவாளுக்கு இது கேஷ்யூவோட வாசனையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.